ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ இதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவன் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு, அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி,
அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர வந்து தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு இந்த தனஸ்தான அதிபதியானவர் 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியிலேயே தனித்த குரு இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ண முடியாது. சில என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். பண வரவிற்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்களேன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையை கொடுப்பார்கள். அதன் மூலியமாக வந்து சில என்ன சொல்கிறது, தொழிலாளர்களோட பிரச்சனை இருக்கும். சொன்ன வேலைகளை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு 11ஆம் இடம் வலுத்து போய் ராகு பகவான் இருக்கிறதும் ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலே வேலையில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதை தவிர 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இப்போ திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ஆடி மாதம் வருது, அதுக்கப்புறம் ஆவணி மாதம் வரும்போது கல்யாணத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது 24/6/2024 30/6/2024 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சுகங்கள் கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் அந்த பணம் வந்து பிரச்சனையிலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது 1000 ரூபா வரணும்னா 500 ரூபா வரும். அந்த 500 ரூபாய் வந்து ஏதாவது பிரச்சனையோடு தான் வரும். இந்த மாதிரியான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு விசேஷத்தை செய்வார். ஏன்னா 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதால் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 10ஆம் இடத்துல 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த 28ஆம் தேதி மாலை 7:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் புனர்ப்பு யோகத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து புனர்ப்பு யோகம் அமைகிறதுனால புதுசாக முயற்சி பண்ணணும் தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு செட்பேக் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பண வரவுக்கு கம்மி இருக்காது. தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறது. சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம். 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறது நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். 11ஆம் இடத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எது நினைச்சிங்கன்னாலும் அது அபரிமிதமான ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு இது 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:06 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் சந்திரமங்கல யோகம் அமையிறது. செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற செவ்வாயாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் அவ்வளோ வசதி கிடையாது. ஏன்னா சயனஸ்தானத்தை கெடுப்பான், தூக்கத்தை கெடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான். இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அது வந்து ஏற்றத்தை கொஞ்ச நாளில் கொண்டு வரும். அதற்கு பிறகு புதிய தொழில் அமையும். லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், திருமண வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு முல்லைப்பூ ஒரு 4 முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.